வெயில் காலத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அவசியம் குடிக்க வேண்டிய ஜூஸ் தாங்க இது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் நம்ம தாகம் அடங்கவே அடங்காது. அதை மாதிரி நிலைமையில் இனிப்பும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிற திராட்சை பழங்களை ஜூஸாக எடுத்து சாப்பிடலாம். நம்ம தாகம் கட்டுக்குள்ளே வரும். இதில் விட்டமின் சி சத்தும் இருக்கிறதுனால நம்ம சருமத்துக்கு ஒரு விதமான பாதுகாப்பை கொடுக்கும். விதைகள் அடங்கிய பன்னீர் திராட்சையை இதுக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற பழங்களில் இந்த திராட்சையும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. விட்டமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா B1, B2, B3, B6, B12, விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது. வாங்க இதை எப்படி ஆரோக்கியமான ஜூஸாக தயாரித்து குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல திராட்சை கொத்துலேருந்து தனியாக திராட்சையை எடுத்துக்கணும். நாம் வெப்பமண்டல பகுதியில் வாழறதுனால நமக்கு சிறுநீரக கல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த திராட்சை பழங்களை அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது குறையும். பெண்களுக்கு சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஏற்றத்தாழ்வுகளை இது கட்டுப்படுத்தும். அதனால் மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பையும் குறைக்கும். நம்ம உடம்புல கேன்சர் செல்களோட வளர்ச்சியை இது தடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, தேவையில்லாத கட்டிகளோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தும். இதை கொஞ்சம் பெரிய அகண்ட பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். திராட்சை பழத்தை அப்படியே எடுத்து ஜூஸ் போடக்கூடாது. நல்லா திராட்சை மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணியே விடுங்க. நான் 1/2 கிலோ திராட்சையை இதுக்கு பயன்படுத்துகிறேங்க. 3 பேர் தாராளமாக இதை குடிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை போட்டுக்கிறேன். கல் உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. இது கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறணுங்க. இதை மாதிரி செய்யறதுனால இதில் மேலே பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சிருந்தா கூட அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம உடம்புல ரத்தம் உறையிறத தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு இந்த திராட்சை உதவுது. அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிக்கிங்க. 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனையை சரியாகிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவும் உதவுது. மாதவிடாய் கோளாறு பிரச்சனை உள்ள பெண்கள் திராட்சை சாரை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் 48 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதவிடாய் கோளாறு முழுமையாக சரியாயிடும். திரும்பவும் நல்ல தண்ணீரில் அலம்பிக்கணும். இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். நான் அடுத்தது 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை பொடிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுக்கணும். நான் ராக் சால்ட்டை சேர்த்துக்கிறேன். சாதாரண உப்பையும் பயன்படுத்தலாம். 1/2 மூடி எலுமிச்சை சாறையும் இதில் கலந்துக்கணும். தேனை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் 200 ml அதாவது 1 டம்ளர் அளவுக்கு குளிர்ந்த பானை தண்ணீரை இதில் கலந்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் கட்டிகளை பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. இதை பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, வடிகட்டிக்கிறேன். ரத்த சோகை, மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதை எல்லாத்தையும் இந்த திராட்சை சாறு குணமாக்குங்க. சிறுநீரக கோளாறை போக்குற சக்தி இந்த திராட்சைக்கு இருக்குது. சில பேருக்கு சிறுநீர் போகிறப்ப எரிச்சல் வரும், விட்டு விட்டு போகும். அப்படிப்பட்டவங்க இதை அவசியம் எடுத்துக்கணும். சில பேருக்கு தூக்கமே இல்லாமல் அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு மருந்துன்னே சொல்லலாம். இந்த திராட்சை ஜூஸை குடிக்கிறதுனால உடல் வறட்சி போகும், பித்தம் நீங்கும், ரத்தம் சுத்தமாகும், நம்ம இதயம், கல்லீரல், மூளை, நரம்பு இதெல்லாம் வலுவாகும். குடல் கோளாறை குணப்படுத்துகிற சக்தியும் இதுக்கு இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. ஏன்னா இதில் கலோரிகள் ரொம்ப குறைவு, ஊட்டச்சத்து அதிகம். வெயில் காலத்தில் ஏற்படுற உடல் அசதி, நம்ம வெளியூர் போகிறப்ப ஏற்படுற உடல் உஷ்ணம் இதை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த திராட்சை ஜூஸ் ரொம்பவே உதவுது. இந்த சாறை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த திராட்சையை பழமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜூஸாக குடித்தாலும் சரி, எலும்புகள், பற்கள்லாம் வலுவாகும். சரி, இந்த திராட்சை ஜூஸை பொதுவாக எப்போ குடிக்கலாம்? நீங்கள் மதிய உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு 200 மில்லி அதாவது 1 டம்ளர் அளவுக்கு இந்த ஜூஸை குடிக்கலாம். பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் அதிகமாக திராட்சை ஜூஸை குடிக்கலாம். முக்கியமான விஷயம், குளிர்ச்சியான உடல் உள்ளவங்க இதை அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. இந்த கோடை காலத்தில் இந்த திராட்சை பழத்தை ஜூஸாக செஞ்சு அவசியம் குடிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.